அருமையாக பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தின கர்த்தருடைய மகளுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே நம் பரிசுத்தமான இந்த ஆலயத்திலே நாம் எல்லாரும் 6 நாட்களுக்கு பிறகு கூடிவர செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இரவு வேளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருப்போம். ஒரு நண்பனோடு ஒரு காரிலே நான் சென்று கொண்டிருந்தேன். அந்த நண்பன் நிறைய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே வந்தார். பேசிக்கொண்டே வந்தவர் திடீரென்று காரை நிறுத்தினார். ஒரு ஓரமாக அந்த இண்டிகேட்டர் லைட்டை போட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்டேன், என்ன விஷயம், என்ன காரை திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பின்னாடி ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். நானும் திரும்பி பார்க்குறேன், கண்ணாடி வழியாக பார்க்குறேன். அவர் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காரை விட்டு இறங்கி போனார். அந்த நபர் பக்கத்தில் வந்த உடனே அந்த காரை விட்டு இறங்கி போனார். நானும் பார்த்தேன், அது ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரன். ஒரு குச்சியை எடுத்து அந்த குச்சியை தட்டிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். பின்னாடி கதவை திறந்தார். அவரிடத்துல பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை உள்ளே உட்கார வச்சார். அவர் எங்கேயோ போகணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போகிற திசை வேறு. ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவரை கூப்பிட்டு அந்த காரில் உட்கார வச்சு அவர் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னாரோ அந்த இடத்துல விட்டுட்டு அவரை கீழே இறக்கி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல அவரை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இவர் என்ன செய்கிறாரு, பயணத்தை தொடர்ந்தார். அவரிடத்துல பேசிக்கொண்டே வந்ததுனால நான் பேசலை. இப்போ அவர் இறங்கின பிறகு நான் கேட்டேன், உனக்கு தெரிஞ்சவரா, ஃப்ரெண்டான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே போனாலும் என் மைண்டில் திடீர்னு அவருடைய நடந்து போகின்ற அந்த காட்சி என் மைண்டில் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன். சாரி. என்ன அப்படின்னா, கண் அறுவை சிகிச்சை செய்த அந்த 1 மாதம் என் கண்கள் மூடப்பட்டு இருந்தது. அந்த 1 மாதமும் என்னால் பார்க்க முடியவில்லை. கண்ணு கட்டப்பட்டிருந்தது. மருத்துவமனைக்கு சென்று அவிழ்க்கும்போது வெளிச்சம் படக்கூடாது என்று மறுபடியும் கண்களை கட்டினார்கள். அதனாலே சுமார் 1 மாதம் நான் கண் பார்வையற்றவனாக கட்டுப்போட்டவனாக நான் அலைந்த காரணத்தினால் ஒரு பிளைண்ட் மேனோட அல்லது பார்வையற்ற ஒரு சகோதரனுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டே வந்தாலும் என் மைண்டு டக்குன்னு என்ன செய்தது, அந்த சகோதரன் அந்த சாலையிலே தட்டி தடவி மெதுவாக செல்வதை பார்த்த உடனே என் மைண்டு டக்குன்னு என்ன செய்தது, அவனுக்கு உதவி செய்யணும் என்று தோன்றியது அப்படின்னு சொன்னார். சில நேரங்களிலே சில சூழ்நிலை நிமித்தம் மனிதன் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே அவன் எந்த ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த உலகத்தில் அநேகர் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடை கிராஸ் பண்ணும்போது வெளிநாடுகளில் நான் பார்த்துருக்குறேன், அங்கேயே காரை நிறுத்திடுவாங்க. அது ஒருவேளை சாதாரண வாலிபரோ பெரியவர்களோ சிறியவர்களோ சாலை கடக்கும் பொழுது அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு வார்த்தை உண்டு, திடீர்னு யாராவது சாலையை தெரியாமல் கடந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கேலியாக கிண்டலாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்களை திட்டிவிட்டு செல்வது வழக்கம். ஆனால் வெளிநாடுகளில் அப்படி இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனே தூரத்திலே அவங்க நின்று அந்த நபருக்கு என்ன செய்கிறாங்க, மதிப்பளிக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவர் இந்த பேதுரு என்ற ஒரு அருமையான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். பேதுரு ஒரு மீனவன், சாதாரணமான ஒரு மனிதன். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் மீனவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாதவர்கள் மீனவர்கள். யாருக்காவது மீனவர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக ஒருவேளை நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி
கல்பாக்கம் அல்ல கடற்கரை அந்த பகுதியில் ஒரு வேளை வாழ்ந்தோம் அப்படின்னா சில மீனவ நண்பர்கள் நமக்கு கிடைத்திருப்பாங்க. நம்ம சிட்டிக்குள்ளே வாழ்கிற நமக்கு மீனவ நண்பர்கள் கிடைப்பதில்லை. அதனால் அவர்களை பற்றி நமக்கு நிறைய தெரியாது, அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு தெரியாது. நீங்கள் சில துறைமுகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சில நேரங்களில் இந்த தூத்துக்குடி துறைமுகம் மீன்பிடி துறைமுகத்துக்கு போவேன். நல்ல பெரிய பெரிய போட்டுங்க வரும். அந்த போட்டுங்க வரும் பொழுது அந்த மீனவர்களை நீங்கள் பார்க்கலாம். சும்மா ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு கவர் கொடுங்க, கவர் ஃபுல்லாக மீன் தருவாங்க, நல்ல நெத்திலி மீன் தருவாங்க. அவங்க அள்ளி தருவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயமானது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வர்றோம், நீ நிறைய பணம் கொடுத்தா தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. சும்மா கவரை கொடுத்து ஒரு 20 ரூபா பேருக்கு கொடுங்களேன், கவர் ஃபுல்லாக தருவாங்க. அவ்வளவு அன்பான குணமுடையவர்கள் இந்த மீனவர்கள். அதனால் நம்ம பேதுரு அப்படின்னு நம்ம நினச்ச உடனே பேதுருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நல்ல ஒரு துடுதுடுப்பான ஒரு மனிதன், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் உரிமையாக சில நேரங்கள் அந்த பேதுருவை திட்டி இருக்கிறாரு, பிசாசுன்னு கூட பேதுருவை கடிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு மனிதன். ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வருகிறது, அந்த கட்டாயமாக அந்த நேரத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். சரி போயிட்டு வரட்டும். ஏன்னா அவன்கிட்ட சொல்கிறார், சேவல் கூறுவதற்கு முன்பாக நீ என்னை மறுதலிப்பா என்று சொல்லியிருக்கிறார். அதனால் சபிக்க தொடங்கினான் என்று வேதத்தில் நம்ம பேதுரு குறித்து படிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அன்பானவன், எதற்கெடுத்தாலும் உமக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன், துணையாக இருக்கிறேன், எங்கு போனாலும் நான் வருவேன், காவலிலும் சாவிலும் உம கூட நிற்பேன் அப்படின்னு சொன்னவன் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது வழி விலகி ஓடுகின்றான். பல முறை பாவம் செய்து வீழ்ந்து போனவன். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவன் மீது எவ்வளவு இரக்கமாக இருந்தது அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நேசிச்சார். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு வீழ்ந்து போனானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் மீது கரிசனை வைத்திருந்தார். அவன் ஆண்டவரை மறுதலித்தான், சபித்தான். ஆனால் அதே நேரத்தில் அழுதான். போய் சுவர் பக்கமாய் திரும்பி கொண்டு, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேனே, எவ்வளோ வீராப்பா பேசுனேன், ஆனால் உமக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சேனே, என்னை ஏற்றுக்கொள்வாராங்கிற தயக்கம் அவனுக்கு இருந்தது. என்னை மறுபடியும் அதே மாதிரி நேசிப்பாரா, அதே அன்பு செலுத்துவாரா, அதே அக்கறை, அதே உரிமை என் மேலே எடுத்துக்குவாரா அப்படிங்கிற சந்தேகம் அந்த பேதுருக்கு இருந்தது. ஆனால் ஒரு நேரம் வருது, ஆண்டவர் பேதுருவோடு பேசும்போது அதே அன்பு, அதே சேம் லவ், அந்த அன்பு இன்னும் ஆண்டவரிடத்துல இருக்குதுங்கிறத தெரிஞ்ச உடனே அவன் டபுள் மைண்டில், அதாவது எப்படின்னா டபுள் பவர், டபுள் மைண்டில் டபுள் பவரில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தான். அதான் ரொம்ப ஆச்சரியமானது. அதுக்கப்புறம் அவனை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனுக்கு மரணம் என்பது சும்மா சாதாரணமான ஒரு செயலாக இருந்தது. மரணத்தை பற்றி அவன் கவலைப்படலை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. 2வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம், எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது அழகாக ஒரு வார்த்தையை இந்த யோவான் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்ன அப்படின்னா, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய் என்று ரொம்ப அழகாக ரொம்ப புகழ்வார் இல்லையா. எபேசு சபையை குறித்து சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, எபேசு சபை உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ பொறுமையா நீ இருந்திருக்கிற அப்படின்னு இந்த எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். 4வது வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படிங்கிறார்.
இந்த பேதுருவுக்கு அந்த ஆதி அன்பு கிடைச்சிருச்சு, அந்த கனெக்ட் ஆயிருச்சுன்னு உடனே பலத்தோடு அவன் ஊழியம் செய்தான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ஆதி அன்பில் நிலைத்திருக்கிறோமா அப்படின்னு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஒரு டாக்டர் சொன்னாராம். என்ன சொன்னாராம், ஒரு குட் நியூஸ், அவர் ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணி அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ அந்த பேஷண்ட்டை பார்த்து பேசுகிற நேரம் அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ், உனக்கு எது தெரியணும் அப்படின்னு. குட் நியூஸ் என்ன அப்படின்னு அவன் முதல்ல கேட்குறான். குட் நியூஸ் என்ன அப்படின்னா, பேட் நியூஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறான். பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, உன்னுடைய உடலில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கிறது, புற்றுநோய் உனக்கு இருக்கிறது, அதனால் அது எத்தனாவது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கால அளவை அவர் சுட்டி காட்டுகின்றார். அவனுடைய முகம் சோர்வடைகிறது. குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீ இன்னும் 6 மாதம் உயிரோடு இருப்பாய் அப்படின்னு சொன்னார். இதில் எது குட் நியூஸ், எது பேட் நியூஸ்? நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பேட் நியூஸ் தான். இல்லை, குட் நியூஸ்னு எப்படி நம்ம 6 மாதம் உயிரோடு இருக்கிறத சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு கிருபை. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நாளை எனக்கு தாரும், எனக்கு 1 வருஷத்தை தாரும், 2 வருஷத்தை தாரும்னு நமக்கு கேட்குற துணிவு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, எனக்கு கிவ் மீ 1 more day, இன்னும் ஒரு நாளை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? 24 மணி நேரம் உனக்கு இருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? பொதுவாக நம்ம பாவ அறிக்கை செய்ய வாய்ப்பு உண்டு. ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். வேற என்ன செய்வோம்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொற்ப நாட்களே உள்ள சூழ்நிலையில் சிலர் வல்லமையான ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்காவில் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று உண்டு. என்னை நேசிக்க நான் என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று நம்ம அடிக்கடி என்ன செய்வோம், பாடுவோம். அந்த மனுஷன் ஆரம்பத்தில் கர்த்தரை வெறுத்தார், வேதத்தை அந்த கைப்பிரதி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார், கிழிச்சுப்பட்டார். ஆனால் ஒரு நேரம் வருது, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்ற அந்த துண்டு பிரதி, அந்த கைப்பிரதியில் உள்ள அந்த வசனத்தை படித்த உடனே அவர் போதகருக்காக காத்திருக்கிறார். போதகர் வருகின்றார். போதகர் இடத்துல அதுக்கப்புறம் தான் பைபிளை கேட்கிறார். போதகர் சந்தோஷத்தோடு அவர் உபயோகித்த பைபிளை என்ன செய்கிறார், அவர் கையில் கொடுக்கிறார். தனக்கு சொற்ப நாட்களே உண்டு என்று கருதிய அந்த கைதி ஒவ்வொரு செல்லாக போய் ஆண்டவர் சீக்கிரமாக வர்றாரு, ஆண்டவர் சீக்கிரமாக வர்றாரு. ஏன்னா அவருக்கு தூக்கு தண்டனை என்று கோர்ட் அறிவித்த உடனே ஒவ்வொரு தனி நபரையும் பார்த்து ஓடி 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 வெட்கப்படாமல் சத்தியத்தை சொன்னார். ஆண்டவர் சீக்கிரம் வர்றார், போங்க போங்க, வீட்டுக்கு போங்க, எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, எல்லாரும் அன்பாருங்க, வீட்டுக்கு போங்க, பிள்ளைகளை பாருங்க, போய் எல்லார்ட்டையும் சொல்லுங்க, ஆண்டவர் சீக்கிரம் வர்றார், ஆண்டவர் சீக்கிரம் வர்றார், அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு கைதி, கொலை செய்தவன், இவ்வளவு ஆச்சரியமா ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுகிறானேன்னு ஒன்று எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவனுடைய நாள் வந்தபோது அந்த சிறைச்சாலையில் அதிகாரிகள் முதற்கொண்டு அழுதார்கள். ஏன் அப்படின்னு, அந்த குறுகிய காலத்தில் தன்னுடைய நாட்கள் சொற்ப நாட்கள் என்பதை உணர்ந்த அந்த மனிதன் ஓடி 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 என்ன செய்தானா, ஊழியம் செய்தானா. இன்னைக்கு பேதுரு ஏன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியத்தை அவர் செய்ய காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொன்ன வார்த்தைகள், பேதுருவே உன் காலம் சொற்ப காலம், நீ சீக்கிரமாய் மரணம் அடைய போகிறார். அவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது பேதுருவிட்ட சொல்றார் இல்லையா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுரு, உனக்கு சொற்ப நாட்கள் தான் இருக்குது, நீ சீக்கிரமாக சாக போகிறாய்.
பேதுருவுக்கு அதை பற்றி இப்போ கவலை இல்லை, ஏன்னா ஆண்டவரிடத்தில் அன்பு நமக்கு கிடைச்சிருச்சு. அவரை ரொம்ப சந்தேகத்தோடு இவர் ஏற்றுக்கொள்வாரோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பேதுரு ஆண்டவரிடத்தில் போய் கேட்ட உடனே ஆண்டவர் அவரிடத்துல மிகவும் சகஜமாய் எந்த ஒரு காரியத்தையும் சுட்டி காட்டாதபடி ஆண்டவர் அவரிடத்தில் அன்பாக பேசினார். அதில் பேதுருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்தது, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் அந்த சொற்ப காலத்தில், குறுகிய காலத்தில் அழகழகான முத்துக்களை வேதத்தில் என்ன செய்கிறாரு, பதிய வைத்திருந்தார். அதனால தான் இந்த முத்துக்களை எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் பொழுது அவர் எப்படி சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று எழுதுகிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. பவுலாரும் அதே தான் சொல்றாரு. யோவான் அவருடைய பிரசங்கத்திலும் அதை தான் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலும் அவருடைய ஊழியத்திலும் கடைசி வரை அவர் அதான் சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் பொழுதும் யோவான் அழகா எழுதுறாரு. எழுதிட்டு அவர் முடிக்கும் போது அவர் ஒரு சென்டென்ஸை போடுறார், கர்த்தராகிய ஆண்டவரே சீக்கிரம் வாரும். எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப எல்லாருடைய எண்ணமும் ஏக்கமும் எங்க இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே சீக்கிரம் வாரும். அப்ப அது வரைக்கும் நம்ம வேலை துரிதமா செய்யணும். அந்த வேலையை தான் இந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். பேதுரு அழகா சுட்டி காட்டுகிறார், ஜெபிப்பதில் மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நேசிப்பதில் மிக ஆழமான அன்பு கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ப்ரே ஹார்டர், லவ் டீப்பர், அதுக்கப்புறம் சர்வ். இந்த சர்வ் அப்படின்னா இந்த சேவை, இந்த தேவனுடைய பரலோகத்தின் இந்த வேலையை செய்வதில் பி ஸ்மார்ட்டர். ரொம்ப ஸ்மார்ட்டா டைமுக்கு என்ன வேலை நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதோ அதை ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன செய்யணுமா செய்யும். இந்த 3 காரியங்களை பேதுரு நமக்கு என்ன செய்யறாரு, அழகாக வலியுறுத்தி கூறுகின்றார். எப்படி இருக்கணும்? ப்ரே ஹார்டர், லவ் டீப்பர் அண்ட் சர்வ் ஸ்மார்ட்டர் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு ஜெபித்த அந்த நேரங்களை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். பிதாவோடு மன்றாடின அந்த நேரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரம் வந்தது என்று சொன்னால், நம்ம பொதுவாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறோம்? மேபி அது 20-20 அப்படின்னா அது மேபி எவ்வளோ நேரம்? 20-20 எவ்வளோ நேரம்? 2 hours. 2 hours முடிஞ்சிடும். 2 to 4 hours மேபி. அது அடுத்தடுத்து இருந்ததுன்னா, ஒரு ஷாப்பிங்னா ஒரு மால்குள்ளே போயிட்டோன்னா எவ்வளோ நேரம் எடுக்கிறோம்? ஒரு மால்குள்ளே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனால் எவ்வளோ நேரம் எடுப்போம்? சரி, ஒரு சாப்பிட்ற நேரம் எவ்வளவு? குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? ஒரு 45 minutes. சரி, நீங்கள் எல்லாத்துக்கும் டைமை பாருங்கள், அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ரேயருக்கு மட்டும் டைம் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். ப்ரேயருடைய டைம் பொதுவாக ஒரு சிலர் வாஞ்சியாக ஜெபம் பண்ணுறவங்களும் இருக்கிறீங்க. ஜெப வீரர்கள், ஜெபத்துக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஜெபம் என்பது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சிறியதாக தான் இருக்கிறது, அந்த நேரம் செலவழிப்பது. ஆனால் ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? அவருடைய சீஷர்களோடு அவர் என்ன செய்கிறார்? பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களோட கூட போய் என்ன செய்கிறார்? அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஸோ அந்த மினிமம் தான் கேட்குறார், மேக்சிமம் டைம் அவர் சொல்லலை. நீங்கள் ஒரு 6 hours எனக்காக ஜெபிக்க கூடாதா? என் ஆத்துமா சாவுக்கு ஏதுவான, அது என்னது அந்த வசனம்? சாவுக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆண்டவருடைய டைம் கவுண்ட் போய்கிட்டு இருக்குது, கவுண்ட் டவுன் நடந்துகிட்டு இருக்கு. பேதுருவுக்கு எப்படி நடக்குதோ ஆண்டவருக்கு அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த கவுண்ட் டவுன் போய்கிட்டு இருக்கு. அதை பேதுரு போல நீங்களும் நானும் ஃபீல் பண்ணுனா நிச்சயம் அந்த கவுண்ட் டவுன்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத துரிதமா நம்மளால செய்ய முடியும்.
நம்ம ரொம்ப நாளா வாழ போறது இல்லை. எத்தனை பேர் இன்னும் 400-500 வருஷம் அந்த பூமியில வாழ போறோம்? நீங்க அதை இயர்ஸ் டேஸை கணக்கு பண்ணி பாருங்க. 25,000 டேஸே பெரிய காரியம். 25,000 டேஸ் அப்படின்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க எத்தனை வருஷம் அப்படின்னு. யாராவது டக்குன்னு மேக்ஸ்ல உள்ளவங்க நீங்க கை தூக்குனீங்கன்னா கேட்டுக்கலாம். 25,000 கணக்குல ரொம்ப வீக்கா இருக்குது. மேக்ஸ் டீச்சர் யாரும் இல்லையா? சரி, 25,000 டேஸ் நம்ம வாழ்ற வாழ்க்கை அவ்வளவுதாங்க. சம் டேஸ், இந்த சம் டேஸ்ல என்னைக்கு நம்ம பிறந்தோமோ அன்னைக்கு நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த டைம் எவ்வளவு டைம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா மற்ற எல்லாவற்றுக்கும் அதிக நேரம் செலவழிக்கின்ற நாம் ஜெபத்திற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? அதான் பேதுரு அங்க சுட்டி காட்டுகின்றார். 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஜெபிப்பதில் அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ஆண்டவர் வேதனையோடு பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுரு, நீ 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிக்க கூடாதா? என் ஆத்துமா சாவுக்கு எதுமான துக்கம், கொஞ்சம் டைம் தானே எனக்கு இருக்குது, நான் சாக போகின்றேன், நான் மரணத்தை சந்திக்க போகின்றேன், எனக்காக நீ ஜெபிக்க கூடாதா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் பேதுரு அழகாக ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, டைமை அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னை போல அசட்டையா இருந்துடாதீங்க. நான் ஏதோ விளையாட்டா போய் அந்த நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் தூங்கிட்டேன். அந்த நேரத்தில் அவருடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. அவர் என்னிடத்துல வந்து சொன்னாரு, நீ 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்னு கேட்டாரு. அப்பவாவது எனக்கு தெளிவடைந்ததா? மறுபடியும் நான் கொஞ்ச நேரமாவது அவருக்காக ஜெபித்திருக்க கூடாதா? இல்ல, அவர் சொல்லிட்டு போய் மறுபடியும் ஜெபம் பண்றாரு, நான் மறுபடியும் தூங்கிட்டேன். பேதுரு அதை யோசித்து பார்க்கிறாரு. ஜெபங்கிறது விளையாட்டு இல்லை. அலட்சியப்படுத்தாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. அந்த ஜெபத்தில் உங்களுடைய பெரிய பெரிய சேஃப்டி ஆண்டவர் என்ன செய்கிறார், காரியங்களை வைத்திருக்கிறார். யார் ஆண்டவரிடத்தில் ரொம்ப ஜெபித்து நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய டைரக்ஷனே கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அவங்களுடைய மேப் எல்லாமே அவர் கைக்குள்ளே இருக்குது. அவர் எல்லாருடைய வாழ்க்கையை யார் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் அதிகமாக நெருங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவருடைய திட்டத்தை எல்லாம் சொல்கிறாரு. அவர் என்னுடைய பிளான் என்னென்ன வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் அப்படி சொல்றாரு. அதனால அவங்க அந்த மிகப்பெரிய அசம்பாவிதத்திலிருந்து அப்படி விலகி சென்று விடுவார்கள். அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. கர்த்தர் அவர்களை மிக பத்திரமாய் பாதுகாக்கிறார். யார் அதிகமாக நேரத்தை கர்த்தரிடத்தில் ஜெபித்து செலவழிக்கின்றார்களோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கின்றார், அவர்களை பாதுகாக்கின்றார். அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த பேதுரு மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஆதியில் கொண்ட அன்புனா என்ன? ஆதியில் கொண்ட அன்பு, போதகர் ஒயிட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு சென்னையில். நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன செய்வார், இந்த காரியத்தெல்லாம் பேசி நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாருன்னு ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தனை அனுப்பணும். வந்தவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனாலும் சரி, நம்ம நண்பனோட சொந்தக்காரங்களாச்சேன்னு சொல்லி நானும் ஏர்போர்ட்டில் போய் என்ன செய்கிறேன், நிற்கிறேன். அந்த பையன் ஒரு திருமண பந்தத்திற்காக வருகின்றான். அந்த திருமண பந்தத்திற்காக வரும் பொழுது நானும் ஒரு ஓரமாக நின்று, சரி அவன் வருவான், இந்த ஃப்ளைட்டில் வந்தான், ஃப்ளைட் வந்துருச்சு, நான் மெசேஜ் பண்ணுறேன். அவனும் என்ன செய்கிறான், வர்றான். அப்போ இங்கே இல்லை, முந்தைய ஒரு சபையில் நான் போதகராக இருக்கும்போது நடந்த சம்பவம். அவன் வந்திருக்கும்போது என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, அவன் நேரம் அங்கேருந்து வர்றான். அப்போ தான் தெரியுது எனக்கு அந்த பெண் வீட்டாரும் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு. உடனே பெண் வீட்டாரும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு மெசேஜ் வந்தோடனே நான் அப்படியே தேடி பார்த்தேன், அங்கே அவங்களும் இருக்கிறாங்க. அங்கேருந்து நேராக வந்தான். வந்த உடனே அது ஏர்போர்ட்டுன்னு பார்க்கல, இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பார்க்கல. அப்படியே அந்த ஒரு முழங்கால் போட்டு ஒரு ஸ்டைலாக கொடுப்பாங்களே ஒரு பொக்கே மாதிரி, அதை மாதிரி கொடுத்தான். அவன் கொடுத்தது எனக்கே வெக்கமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஏதோ புதுசாக அவன் பார்க்குறான், இந்த பொண்ணை பேசி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சரி அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு போயாச்சு. கல்யாண பேச்செல்லாம் பேசி, என்கேஜ்மெண்ட் பேச்சு எல்லாம் பேசி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் அதாவது ரொம்ப
அதாவது அவளை ரொம்ப நேசிக்கிற மாதிரி. அது உடனே மோதிரத்தை போடுறானோ, அங்கேருந்து என்னென்னலாம் அவன் வாங்கிட்டு வந்தானோ அதெல்லாம் அவளுக்கு போடுறான். போட்டு அது இந்த குடும்பத்தை அப்படி நேசிக்கிற மாதிரி, சரி ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் போல் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். காலம் கடந்து போச்சு. சுமார் ஒரு 4 வருடம் கழித்து அந்த பெண்ணுடைய வீட்டார் வந்து ஒரே அழுக வீட்டில், பாஸ்டர் சித்திரவதை செய்கிறான், கொடுமைப்படுத்துகிறான், பேசாமல் விவாகரத்து பண்ணிடலாம், முடியல என் பொண்ணுக்கு, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்டில் அப்படி காலை முடக்கிட்டு ஆதியில் கொண்ட அன்பு எங்கே போச்சு? இன்னைக்கு அன்பு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அது கர்த்தர்கிட்ட நீங்களும் நானும் வைக்கக்கூடிய ஒரு அன்பு. நம்ம அவரை நேசித்தாதான் இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிக்க முடியும். இந்த ஒரு நாள் மவுண்ட் ஜாயின் காலேஜுக்கு போயிருந்தேன். மவுண்ட் ஜாயினில் நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, அங்கே குதிரையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் படிக்கும்போது குதிரை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் அங்கே போயிருந்தேன். அப்போது ஜோனத்தான் அவருடைய ஒய்ஃப் கலா, சின்ன பாப்பாலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஹேமில்டனுடைய தங்கச்சி அவள் தான் இந்த காலேஜுடைய பிரசிடெண்ட்டுடைய ஒய்ஃப். என்னைய பார்த்தவா டக்குன்னு என்ன செஞ்சா, அண்ணே என்ன எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு போனான். அப்போது அங்கே உள்ள இடங்களெல்லாம் சுற்றி காமிச்சா. ரொம்ப பியூட்டிஃபுல். மவுண்ட் ஜாயினில் படித்தவங்கெல்லாம் ரொம்ப ரியலி பிளஸட் பீப்புள். ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நல்ல மாடுகள்லாம் பார்த்தீங்க, குட்டி குட்டி மாடுகளாக இருந்துச்சு. இவ்வளோதான் ஹைட்டு இந்த மாடுகள், வாத்து இப்படி இப்படி இருந்துச்சு. கடைசியாக பார்த்தேன், அங்கே பார்த்தா குதிரைகள் இருந்துச்சு. குதிரையை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். பா என்ன அழகு குதிரை, எவ்வளோ ஹைட்டு. நம்ம பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். குதிரை பார்த்திங்கன்னா நமக்கு மேலே நிற்கிது, நம்ம எத்தனோண்டு தெரியுறோம் அந்த குதிரைக்கு முன்னாடி. அவ்வளோ அழகான குதிரை. அந்த குதிரையை பராமரிக்கிறவன் என்கிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரான். சார் இந்த குதிரை இங்கேருந்து வந்தது, இந்த குதிரை இங்கேருந்து வந்தது, இப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறான். ஒவ்வொரு குதிரைக்கும் ரேட்டு சொல்கிறான். எனக்கு அப்பா ஒரு குதிரை இவ்வளோ ரேட்டா அப்படின்னு. கடைசியாக ஒரு கூண்டுக்குள்ளே போனோம். வெள்ளை குதிரை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதோடைய மூக்கெல்லாம் ரோஸ் பிங்க் கலரில் இருக்குது. அவர் சொன்னார், எங்கள் சார் இதை ரொம்ப நேசிக்கிறார். இதுக்கு 1 வருஷமாக இந்த பின் கால்கள் நடக்க முடியல, படுத்த படுக்கையாக இருக்குது. எவ்வளவோ டாக்டர்ஸை கொண்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அதால் எந்திரிச்சு நிற்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு கலங்கிடும். அவ்வளோ அழகான குதிரை அப்படியே படுத்தே இருக்குது. அதை அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை பார்த்த உடனே நான் யோசித்தேன். அவர் சொன்னார், எங்கள் சாருடைய மனசு பூரா இந்த குதிரை மேலே தான் இருக்கும். காலையில் வந்து விசாரிப்பார், சாயங்காலம் வந்து விசாரிப்பார், ட்ரை பண்ணிங்களா, எழுந்துச்சா, டாக்டர் என்ன சொன்னாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு குதிரையை ஒரு எவ்வளோ அதிகமாக அந்த சகோதரர் நேசிக்கிறார் என்பதை நான் பார்த்தேன். நிறைய வச்சுருக்காங்க, முயல் வச்சுருக்குறாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், இவ்வளோ வச்சுருக்கீங்களே, முதல்ல வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். உடனே அவர் சிரித்தார். முதலையெல்லாம் எப்படிங்க வளர்க்க முடியும் அப்படின்னாரு. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் தன்னை நேசிக்கின்ற ஒவ்வொன்றின் மீதும் அன்பு செலுத்துகின்றான். அப்போ மனிதர்கள் மீது இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு 8வது வசனத்தில் சொல்கிறாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று பேதுரு எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைகள் இல்லையா? ஏன் அப்படின்னா, பேதுருடைய காரியங்களை எங்கேயாவது ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா, இல்லை யாரையாவது வெளிப்படுத்த விட்டாரா? எவ்வளோ கேர் எடுத்திருக்கணும் ஆண்டவர். பேதுரு எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை நேசித்தார், அவர் மீது அன்பு செலுத்தினார். எப்படி முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நேசித்தாரோ அதே போல செகண்ட் பார்ட்லயும் ஆண்டவர் அவரை நேசிக்கிறத பார்த்த உடனே இதை எழுதும் போது அந்த பேதுருவுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? தேவன் என்னை எந்த அளவிற்கு நேசித்தார்.
அப்ப நாம் என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு செலுத்த வேண்டும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்படி ஆப்போசிட்டா யோசித்து பாருங்க. அன்புக்கு ஆப்போசிட் என்னது? வெறுப்பு. வெறுப்பு என்ன செய்யும்? சகல பாவங்களையும் வெளிப்படுத்தும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். வெறுப்பு என்பது சகல பாவங்களையும் வெளிப்படுத்தும். ஆண்டவர் சொல்கின்றார் பேதுரு மூலமாக, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். முதல்ல சொன்னாரு, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படி உங்களை முத சந்திக்கும் போது நேசித்தேனோ அதே அன்பில் நிலைத்திருங்கள்னு சொன்னவர் பேதுரு மூலமா நமக்கு மீண்டும் சுட்டி காட்டுகின்ற காரியம், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். அன்பு சகல பாவத்தையும் மூடும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தார், சீமோன் வீடு. அவன் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் அங்கே விருந்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு சகோதரி ஆண்டவருடைய பாதங்களை தொட்டு நல்ல பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலையின் அந்த முடியினால் அதை சுத்தப்படுத்துவதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மனுஷன் சொல்றான், உள்ளத்துக்குள்ள என்ன சொல்றான்? தன்னை தொடுகிற இவள் யார் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆண்டவர் உடனே சொல்றாரு, சீமோனே, நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய பாவம் செய்தவள் அப்படின்னு இந்த உலகம் ஒரு பார்வை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பார்வை அப்படி அல்ல என்பதை அந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். கிணத்து தண்டையில் உட்கார்ந்துருக்கிறார். அது யாக்கோபின் கிணறு என்று பெயர். அங்கே ஒரு சகோதரி குடத்தை தூக்கி கொண்டு நல்ல அருமையாக பாட்டு பாடிக்கொண்டு இப்படி வர்றாங்க. ஆண்டவர் அங்கு உட்கார்ந்துருக்கும் போது அதை பார்த்த உடனே அப்படி விலகி செல்கிறார்கள். தண்ணீர் எடுக்க அந்த சகோதரி வருகிறார். நேச்சுரலாக நடக்கிற ஒரு சம்பவம். அந்த ஆண்டவர் அந்த சகோதரி இடத்துல பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பாவத்தை அவர் ஒருபோதும் சுட்டி காட்டவில்லை. அந்த பாவத்திலிருந்து அவள் விடுபட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளுக்கு சுட்டி காட்டுகிறார். ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே அந்த வாய்ப்பை அந்த சகோதரி பயன்படுத்தி அவள் தனக்கு கொடுக்கப்பட்ட சொற்ப நேரத்தில் அந்த ஊரே என்ன செய்கிறார்? கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருகின்றார். ஆண்டவருடைய கண்கள் பரிவான கண்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த உலகத்தில் மனுஷன் பார்ப்பது போல பார்ப்பதில்லை. பிசாசானவன் குற்றம் சாட்டுவது போல ஆண்டவர் மனிதர்களை குற்றம் சாட்டுவது இல்லை. பிசாசுக்கு தான் அந்த வேலை, குற்றம் சாட்டுறது. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே குற்றப்படுத்தினார், ஆண்டவரே குற்றவாளி என்று சொன்னார். அந்த ஆண்டவர், அந்த பேதுரு எவ்வளோ அருமையாய் ஆண்டவரோடு பயணித்தவன், அவருடைய உள்ளத்திலே பூந்து ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது ஆண்டவர் அந்த பேதுருவையும் பார்த்து அழைத்த ஒரு வார்த்தை, சிநேகிதனை, துரோகி என்று சொல்லவில்லை, சிநேகிதனே என்று சொன்னார். வாய்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் தருகின்றார். ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா? பிளஸ் த லார்ட் ஓ மை சோல். அந்த ஒரு கவி, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கவனிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பிளஸ் த லார்ட் ஓ மை சோல், ஓ ஓ ஓ மை சோல். கேளுங்க, அந்த வார்த்தைகளை கேளுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பாடுவோம், என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. அங்கே தம்பி போட்டிருக்கிறாப்புல பாருங்க. அந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கிட்டே பாடுவோமா? ஓகே, தெரிஞ்சவங்க எல்லாரும் பாடுங்க. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name, sing like never before, oh my soul, I worship your holy name. அதை கவனிங்க. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to
and you are slow to anger. ஆண்டவரே, அன்பில் ஐஸ்வர்யவான். நீங்க ரோமர் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கட்டும் அந்த ஸ்கிரீன்ல. 5வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது, அதை படிங்க பாப்பா. 5, நம்முடைய இருதயங்களில் அவருடைய அன்பை ஊற்றுகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 5வது வசனம் படிங்க. 5:5. தேவனுடைய அன்பு அவர் ஊற்றுறார். எங்கேயாவது இன்னைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய வியாதி என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய வியாதி, அது பெரிய வியாதி என்ன? கேன்சருங்கிறாங்க, இல்லை எய்ட்ஸுங்கிறாங்க. வேற என்ன வியாதி இருக்குது? டிப்ரெஷனுங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய வியாதி என்ன தெரியுமா? லவ்லெஸ்னஸ். ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துக்குள்ள அன்புங்கிறத ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியினால ஊத்துறேங்கிறாரு. சார், அது வற்றி போகாத அன்பு. ஆனால் ஒரு மனுஷன் அன்பை காட்டலைன்னா அது எவ்வளோ பெரிய வியாதிங்க. அது எவ்வளோ மோசமான வியாதி இந்த உலகத்தில். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய கேரக்டர் நம்ம அந்த பாட்டில் அழகாக கவனிக்கலாம். யூ ஆர் ரிச் இன் லவ் அண்ட் யூ ஆர் ஸ்லோ டு ஆங்கர். யுவர் நேம் இஸ் கிரேட் அண்ட் யுவர் ஹார்ட் இஸ் கைண்ட். இளகிய மனமுள்ள கர்த்தர், நம்ம எல்லாரையும் அதிகமாய் நேசிக்கின்ற தேவன். அந்த சகோதரர் பாருங்க, கார் ஓட்டிக்கிட்டே போறாரு. நாங்கள் வேறு ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே போகிறோம். ஆனால் அவருடைய மைண்ட் எங்கே போகுது? அவருடைய ஹார்ட் அவ்வளோ கைண்டாக இருந்ததுனால அவருடைய மைண்ட் எங்கே போகுது? ஒரு பிளைண்ட் மேன் இப்படி தட்டி 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 நடக்கிறத பார்த்த உடனே தள்ளி போய் காரை நிப்பாட்டி அவர் கிட்ட வந்த உடனே இறங்கி போய் அவரை உட்கார வச்சு, அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு பாருங்க. ஏன்? 1 மாதம் என் கண்கள் மூடி இருந்ததுனால ஒரு பிளைண்ட் மேனுடைய கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய மனசாக இருக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ துன்பம், எவ்வளோ வியாதி, எவ்வளோ பிணி, எவ்வளோ கஷ்டம். ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் பாருங்க, பலவிதமான வியாதி, பலவிதமான பிரச்சனைகள். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நீங்கள் நில்லுங்க, எவ்வளோ கும்பலாக நின்று பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் போய் நீங்கள் நில்லுங்க, எவ்வளோ பிரச்சனைகள் மனுஷங்க நின்று கொண்டு இருக்கிறான். எந்த இடத்தில் பார்த்தாலும் மனிதன் கவலையோடும் வேதனையோடும் வெறுப்போடும் நின்று கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த அன்பான ஆண்டவருடைய உள்ளம் அவனுக்கு தெரியறதில்ல. அது எவ்வளோ பெரிய வியாதிங்கிறத நீங்களும் நானும் இன்னைக்கு கவனிக்கணும். அழகாக சொல்கிறார் இந்த பேதுரு, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பாயிருங்கள். இந்த உலகத்தில் பல காரியங்களை நேசிக்கின்ற நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய அருமையான திட்டத்தை ஏன் நம்ம நேசிக்கக்கூடாது? அவர் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வீழ்ந்து போனவர்களை எல்லாம் நேசித்த சரித்திரம் இந்த வேதத்தில் இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரன் போய் எழுதுறார், ஆண்டவர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் வெண்மையாவேன். என்னை கழுவு ஆண்டவரே, நான் கேடுகெட்ட பாவி, ரொம்ப துன்பம், என்னால் உமக்கு ரொம்ப அவமானத்தை நான் கொடுத்தவன் ஆண்டவரே, உம்முடைய பேரையே கெடுத்தவேன், நான் என்னை மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் அந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது எவ்வளோ அவங்களுக்குள்ள தாகம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறீரா, இப்படிப்பட்ட ஒரு பாசம் எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறீரா. பேதுரு அதை எழுதுகிறார், என்னை ஆண்டவர் நேசித்ததினாலே நானும் உங்களை நேசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது பேதுரு 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று சொல்லுகின்றார். அவருக்கு சதா காலமும் மகிமை கொண்டு வரும் காரியம் இந்த உலகத்தில் நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே அவருக்கு மகிமை கொண்டு வரும் காரியம், கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு அதைத்தான் செஞ்சாரு.
என் நிமித்தம் ஆண்டவர் கனவீனப்பட்டார், என்னை மன்னிச்சிட்டார். தாவீது அதை தான் சொல்லுகிறார், என் நிமித்தம் ஆண்டவர் பேரை நான் கெடுத்தேன், கனவீனம் அடைந்தது, மீண்டும் அதை நான் சரி செய்கின்றேன். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே, மனாசேங்கிற ஒரு ராஜா, அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் அப்படி ஒரு அழகான சான்ஸ் கொடுக்குறாரோ அவங்க எல்லாம் மரணத்தை குறித்து கவலைப்படல. பார்த்துருக்கீங்களா? மரணத்தை துச்சமாக கருதினார்கள். கர்த்தரோடு மகிமைப்படும்படி நடந்து கொள்வது எப்படி, அதுதான் இந்த மூன்றாவது காரியம், சர்வ் ஸ்மார்ட்டர். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பார்த்தோம்? ப்ரே ஹார்டர். ஒரு ஊக்கமான ஜெபம் இருக்கணும். அடுத்தது லவ் டீப்பர். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தில் பெரியவர். அவர் நம்முடைய இருதயத்திலே அன்பை ஊற்றுகிற தேவன். அதனால நம்முடைய அன்பு காலியா போச்சுன்னு எங்கேயுமே சொல்லக்கூடாது. மூன்றாவது காரியம் சர்வ் ஸ்மார்ட்டர். எவ்வளவு ஞானமா ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை, அவர் கொடுத்த அந்த வரம், அவர் கொடுத்த அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்? ஒரு சகோதரர் சொல்கின்றார், அவருடைய வேலை முடிந்த உடனே அவர் கோயில்பட்டி என்ற கிராமத்திலே எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் என்ஜினியரா. அவர் வேலை 5 மணி முடிந்த உடனே அவர் வீட்டுக்கு போவதில்லை, கிராமங்களில் போய் ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்து, அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளையும் சந்தித்து, அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு பஸ் ஏறி அவர் திருநெல்வேலிக்கு தன்னுடைய வீட்டிற்கு அவர் செல்வது உண்டு. இன்னைக்கு அந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய ஊழியம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வாரத்தில் அந்த ஓய்வு நாள் டைமில் நம்ம என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம். அந்த ஒரு வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் தான் எனக்கு இந்த கடவுளுடைய வேலையை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற நாட்கள்லாம் என்னுடைய சொந்த வேலையும் குடும்ப வேலை, என்னுடைய ஆஃபீஸ் வேலை, அதுக்கே டைம் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 5 மணிக்கு நம்முடைய வேலை முடியுது அப்படின்னா 1 மணி நேரம் ஒரு நபரை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அந்த டைமை கொடுத்துருக்கிறார். நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி எப்பவுமோ நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு எவ்வளோ டைம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வேலையை செய்யணும், அந்த கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வேலையை செய்யணும், அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முந்தின வருஷத்தில் நம்ம பார்க்கலாம், நம்ம எல்லாருமே உக்ரானக்காரன். நமக்கு கொடுத்திருக்கிற டைமுக்கு நம்ம கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை ஆண்டவரே, எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆண்டவரே இப்படி ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் வேலையை செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு, இப்படி ஊழியத்தை செய்ய முடியல அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ரிப்போர்ட் யாராவது கொடுக்க முடியுமா? ஆனால் நான் டைத்தெல்லாம் கரெக்டாக வச்சுட்டேன் ஆண்டவரே, சாட்டர்டே ஆனால் என் கால் கோயிலில் தான் நிற்கும், ஓய்வு நாள்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஆண்டவரே, ஆனால் நம்முடைய ஊழியத்தை தான் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போச்சு. நம்ம ஆண்டவருக்கு கேட்பார், உங்களுடைய வரம் எப்படிப்பட்டது? அந்த வரம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் கொடுத்த வரத்தை, முதல் காரியம் கர்த்தர் மகிமைப்படும்படி அந்த வரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வரம் என்பது மூடி வைப்பதற்கல்ல, அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஏதாவது ஒரு காரியம் நம்ம வெளிப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த வரத்தினால் நமக்கு பரலோகத்திற்கு தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த கிஃப்ட், அந்த டேலண்ட் என்ன யூஸ்? நோ யூஸ். ஆண்டவர் அதை டைம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாருமே உக்ரானக்காரர்கள் அல்லவா? நமக்கு கொடுத்துருக்கிற அந்த டைம், அந்த வேல்யூவை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார், இன்னொருக்கு இன்னொரு வரம் கொடுத்திருப்பார். இந்த ஒருவேளை பாடுற வரம் ஒருத்தருக்கும் இசை மீட்டுகிற வரம் ஒருத்தருக்கும் கொடுத்திருப்பார். அப்ப என்ன செய்யணும்? பாடுகிறவரும் இசைக்கிறவரும் இணைந்து அவருடைய நாமத்தை வெளிப்படுத்த வேண்டும். இது ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பேருக்கு பைபிளே தொட வேண்டாம், அந்த அளவுக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருப்பார். நல்ல வசனத்தை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம் வச்சா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க, அவ்வளோ ஞானம் இருப்பாங்க.
பட் அதை ஊழியத்துக்கு அவர் வரம் ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய தேவ நாம மகிமைப்படும்படி அந்த வரத்தை உபயோகிக்கிறோமா, அல்லது எனக்கு எல்லா வசனமும் தெரியும், நான் 7 தடவை 8 தடவை பைபிளை படிச்சுட்டேன், என்ன யூஸ், அதை வெளியில் நான் சொல்கிறேன்னா? ஸோ எந்த ஒரு வரமும் இன்னொரு வரத்தோடு இணைந்து செயல்படலாம் என்று நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதாவது இணைந்து செய்யும் ஊழியம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது நமக்கு அல்ல, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எதற்கு அப்படின்னா தேவ நாம மகிமைப்படும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இடத்துல அது அந்த வரம் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா தேவ நாமம் மகிமைப்படும்படி. அதனால அந்த வரம் நமக்கல்ல, பிறருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு டேலண்ட் ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது உங்களுக்குரியதல்ல. அதை வைத்து நீங்கள் எந்த புகழும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அது பிறருக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது பிறருக்கு கொடுக்கப்படும் போதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனால வரம் வளரக்கூடியது. இந்த வரத்திற்கு எப்படி ஷேடு கலர் கொடுக்கலாம் அப்படின்னா, வானவில் எப்படி இருக்கிறதோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாடுறவருக்கு ஒரு ப்ளூ கலர், இசை மீட்டுகிறவருக்கு ஒரு ஆரஞ்சு கலர், நல்ல வசனம் சொல்லுகிறவர்களுக்கு ஒரு ப்ளூ கலர் அப்படின்னு இந்த சபையில் எல்லாருடைய வரங்களுக்கும் ஒரு அழகான நிறம் கொடுத்தால் வானவில் எப்படி வானத்தில் ஜொலிக்கிறதோ அதே போல் இந்த சபை இந்த உலகத்தில் என்ன செய்யுமா, ஜொலிக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வரம் அதற்குரியதான். ஆண்டவருடைய சபை வருகையை அறிவிக்கக்கூடிய கலர்ஃபுல் வரமாக என்ன செய்யணும் இருக்க. அந்த வரம் ஒருபோதும் நமக்கல்ல, அது தேவனுக்குரியது, அது பிறருக்குரியது, அது பிறருக்காக செயல்படக்கூடியது. அந்த வரத்தை நம்ம பிறருக்காக செயல்படுத்தும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியமும் மகிமைப்படும். சரி, அந்த வரத்தை வைத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, சுகவீனமானவர்கள் பலவீனமானவர்களை விசாரிக்க பயன்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு மருத்துவமனையில் போய் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். மருத்துவமனையில் போய் சுகவீனமாக இருக்கிறாங்களா, பலவீனமாக இருக்கிறாங்களா, அவங்க ஒருவேளை அக்கம்பக்கத்து வீட்டாராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக, நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்காக ப்ரேயர் பண்ணிக்காங்க, இல்லை பையனுக்காக ப்ரேயர் பண்ணிக்காங்க, அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் பைக் ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறான். உடனே என்ன செய்யணும், சாயங்காலம் போய் அந்த பையனுக்கு ஜெபித்து விட்டு தான் வீட்டுக்கு போகணும். அங்கே யார் மகிமைப்படுவா, நீங்கள் இல்லை, தேவநாமம் மகிமைப்படும். ஒரு வீட்டையோ ஒரு தனி நபரையோ தேர்ந்தெடுத்து தினமும் நம் வேலை முடிந்த பிறகு அவருக்கு சத்தியம் சொல்லிவிட்டு தான் வீடு செல்வேன் என்று தேவனிடத்தில் போராட வேண்டுமா? அப்போ ஆண்டவர் நிறைய குடும்பங்களை காட்டுவார். இந்த குடும்பத்தில் உன்னுடைய வார்த்தைகள் தேவைப்படுகிறது. யாராவது ஆறுதலாக சொல்ல மாட்டாங்களா, வசனத்தை சொல்ல மாட்டாங்களான்னு அந்த இருதயம் காத்து கிடக்குது. அப்போ அந்த இருதயம் காத்து கிடக்கும் போது ஆண்டவர் யார் ஆயத்தமா இருக்கிறா வரத்தோடு இப்படி தேடுவாராம். அப்படி தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், அந்த இருதயத்தை வாஞ்சியுள்ள அந்த குடும்பத்திற்கு என்ன செய்வாராம், அனுப்புவாராம். அந்த இடம் தேவ நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். சில நேரங்களில் சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் நம்ம என்ன செய்யணுமா, பிரதர் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணுமா. ஒருவேளை சகோதரிகள் என்ன செய்யலாம், உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு நாள் வரணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லவே கூடாது என்னன்னு, ஏன்னா உள்ள விட மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப தேவையானது. சரி, ஒரு நாள் வாங்கன்னு அவங்க டைம் கொடுப்பாங்க. ஜெபத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே போகணுமா. அந்த வீட்டுக்குள்ளே போய் தேவனுடைய முத்தூதை சொல்லிட்டு வந்துடணுமா. ஆண்டவருடைய முத்தூது இதுதாங்க. இனி உங்கள் லைஃப் ஆண்டவர் கொடுக்குற சான்ஸ், உங்கள் ஃபேமிலி கொடுக்குற சான்ஸ். நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா, நம்ம இந்த வசனம் ஒரு வீடுகளுக்கும் இதயங்களுக்கும் செல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பேதுருடைய அழகான வார்த்தைகளை சிந்தித்துக் கொள்வோம். முதல் காரியம், நம்மை பலப்படுத்தணும், ஜெபம். ஆண்டவரே, முழுமையாக என்னை உம்முடைய நாம மகிமைக்காக என்னை எடுத்து பயன்படுத்தும். எனக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற நாட்கள் சொற்ப நாட்கள். என்ன விதமான சூழ்நிலைகள் என்னை சந்திக்கும் என்று எனக்கு தெரியாது. பேதுரு தனக்கு சொற்ப நாட்கள் என்பதை உணர்ந்து துரிதமாய் ஊழியம் செய்தது போல நானும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு தேவனிடத்தில் என்ன செய்யணுமா, போராடி ஜெபிக்கணும். முதல் காரியம்.
ஆண்டவருடைய யார் ஒருவர் சின்சியராக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியத்தை, இந்த வாஞ்சியை, இந்த தாகத்தை நீங்கள் எனக்கு தாங்கன்னு கேட்டால் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கிறாரா? யார் கேட்பான்னு அவங்களுக்கு ஆண்டவர் தருவார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஆழமான அன்பு. எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும். ஏன்னா நீங்கள் அந்த ரோமர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்மளை நிந்திக்கலாம். அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்ட கடவும் இல்லையா? அந்த 3வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து இல்லையா? அதாவது உபத்திரவம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, பொறுமை. பொறுமை பரீட்சையை கற்றுக் கொடுக்குது. இந்த பரீட்சை நம்பிக்கையை கற்றுக் கொடுக்குது. அதனால இந்த உலகத்தில் எதிர்ப்பு வரலாம், நெருக்கடி வரலாம், உபத்திரம் வரலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கணும். போலீஸில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்கள், 6 மாதம். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த போலீஸில் அவன் கொடுக்குற ட்ரைனிங் தான் அதுக்கப்புறம் இரும்பு மாதிரி இருப்பான். மிலிட்ரிக்காரன் கொடுக்குற ட்ரைனிங்லாம் பார்த்தீங்களா? மிலிட்ரிக்காரன் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் அவன் கையை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அது இரும்பு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைனிங் அப்படி கொடுப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், அது பனியாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், அவன் நின்று நடக்கக்கூடிய பலத்தை அவனுக்கு என்ன செய்யுது, அந்த ட்ரைனிங் கொடுக்குது. அதுபோல் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த ட்ரைனிங் எடுக்கணும். எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் இந்த உலகத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுலர் அழகாக சொல்கிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இரண்டாவது என்ன, லவ் டீப்பர். மூன்றாவது காரியம், சர்வ் ஸ்மார்ட். ஆண்டவருக்காக வேலை செய்கிறவங்க, ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறவங்க, ஆண்டவர்களுக்கு கொடுத்த அந்த வரங்கள், அந்த வரங்களை எடுத்து வலிமையாய் பயன்படுத்தினால் தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும். அவருடைய வருகை, சபை வளரும், தேவன் மகிமைப்படுவார், தேவன் எப்பேற்பட்ட உபத்திரவத்திலும் நம்ம எல்லாரையும் சமாதானத்தினால் நடத்துவார். நாளைய தினம் உங்களுடைய கடைசி நாள் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும்போது நம்முடைய ஊழியம் என்ன செய்யுமா, பெருகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை இந்த திருச்சபைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தேவ நாமம் மட்டுமே மகிமைப்பட கடவதாக.